ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து வந்தாச்சு. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கும். சரிங்களா? இப்படி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனியாக வந்து இருக்கும். இதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு போஸ்டல் மூலமாக தான் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன்லலாம் வந்து ஆல் டிக்கெட் வந்து விடலை. உங்கள் நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லி வைங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஆல் டிக்கெட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து எக்ஸாமும் வந்துடுச்சு இல்லையா? யாருக்காச்சும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் தெரியுதில்ல அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். சரிங்களா? மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஓகேவா? அட்ரஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எங்கே நடக்க போகுது, எந்த அட்ரஸில், காலேஜ் இல்லை ஸ்கூலில் தான் வைப்பாங்க. அது வந்து எந்த இதுன்ட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில வந்து 7ஆம் தேதி எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அ இதுலயும் அதுதான் சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன்லயும். காலையில 10 மணிலேருந்து 11 மணி வரலும் நடக்க போகுது எழுத்து தேர்வு அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். சாரி. அதே மாரி ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போனோம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு குடுத்துட்டு இருக்காங்க. எனி ப்ரூஃப் நீங்க வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாரி. ஆல்ரெடியே வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த விஏஓ அசிஸ்டன்ட் அப்ளை பண்ண அப்புறம் அந்த ரிசிப்ட் குடுக்குறாங்கல்ல, அதில வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரீசென்ட் நேட்டிவிட்டி வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாரி. மேபி உங்களுக்கு எழுதுல இப்போ கேட்கலனாலும் அந்த இன்டர்வியூல வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ரீசென்ட்டா வாங்குனது எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாரி. யார்கிட்டயாச்சும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லன்னா சொல்லுங்க. அத அப்ளை பண்ணி தரேன். அதே மாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க. அப்டேட் பண்ணி தரேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே பார்த்து தான் வந்து கேட்குறாங்க. அந்த விஏஓ அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் வந்து மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஓகே. அதுதான் வந்து அப்புறம் எக்ஸாமினேஷன் 10 டூ 11 இல்லையா? இங்க வந்து டைமிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 9:30க்கே வந்து வந்துருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 10 டூ 11 உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. எக்ஸாம் முடிச்ச அப்புறம் தான் வந்து எல்லாரையும் வெளிய அனுப்புவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அ இதற்கான ஆல் டிக்கெட் வந்து கரெக்ட்டா வந்து எடுத்துட்டு வாங்க ஒரிஜினல் அப்படின்றத மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மத்தது எதுவுமே நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமு அந்த மாரிலாம் வந்து எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தோட ஆல் டிக்கெட் தான். ஓகேவா? உங்க யாருக்காச்சும் வேற டிஸ்ட்ரிக்ட் இது எதனா ரிலீஸ் ஆயிருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல வந்து கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள். நானும் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்துச்சுன்னு. உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? எந்த டேட்டில் வந்து நடக்க போகுது. எழுதுதல் திறன் அறிவு தேர்வு அப்படின்ட்டு 7/9/2025 அப்படின்ட்டு. அதாவது போன வாட்டி எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு பேராகிராஃப குடுத்துட்டு, அத வந்து நம்ம சாரி எழுதுற மாரி இருக்கும். அவங்க இப்ப சொல்லினே இருப்பாங்க. நம்ம எழுதுற மாரி இருக்கும். போன வாட்டி அப்படிதான் வந்து நடந்தது. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூல தான் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதற்கான இன்டர்வியூ டேட்டுமே இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 16/9/2025லேருந்து 22/9/2025 வரலும் நடக்கும் அப்படின்ற மாரி தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க. இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.